இந்த பரபவ ஆண்டு சுக்கிர பகவான் சூரியனை விட்டு ஒரு 40 டிகிரி 43 டிகிரி என்று தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார். சித்திரை மாதம் முதல சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நீண்ட இடைவெளி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை இல்லை. இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தான் பெரும் பாதிப்புகளாக இருக்கிறது. மேற்கே சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூரியன் அஸ்தமனமாகி சுக்கிரன் எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியன் சுக்கிரனுடைய இடைவெளி இதுதான் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு மழை இல்லாததற்கு காரணம். கடந்த 2-3 ஆண்டு காலமாகவே குரு சுக்கிரன் சந்திர பகவானுடைய நோய் தாக்கங்களால் மக்கள் அதிகமாக மரணம் அடைகிறார்கள். இது எதனால் அப்படின்னா, மீனராசியில் பாவக்கோள்கள் நின்று கன்னிராசியை இயக்குகிறது. மீனராசியில் பாவகிரகங்கள் நின்று கன்னிராசியை இயக்கினால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி. கன்னி 6ஆம் இடமாக இருக்கும்போது உடலில் வயிறு பகுதி தான் 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை பாவக்கோள்கள் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரகம், கிட்னி இது பழுதாகி இப்போ கடந்த 2-3 ஆண்டுகாலமாக திடீர்னு ஏகப்பட்ட பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் ஏகப்பட்ட பேர். குரு சுக்கிரன் சந்திரன், சந்திர பகவான் அப்படின்னாலே உப்பு, குரு சுக்கிரன் அப்படின்னா இரத்தத்தில் ப்ரெஷர், சுக்கிரன் சர்க்கரை, இதெல்லாம் அதிகமாகும்போது தான் சிறுநீரகம் கிட்னி பாதிப்பாகிறது. இது கடந்த 2-3 ஆண்டு காலமாக எல்லோருடைய குடும்பத்திலும் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சனி பகவான் கடக்கும் வரை பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கூடுதலாக வரும். சனியும் செவ்வாயும் கன்னிராசியில் நேசமாகக்கூடிய சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்போ ஆண்கள் தான் தர வேண்டும். இப்போ நடப்பு இதுதான். கடந்த கால நடப்பு வயிறு சார்ந்து சிறுநீரகம் கிட்னி சார்ந்து வியாதி அடுத்தடுத்த மரணங்களை பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம். இப்போ கன்னி சுக்கிரனை செவ்வாயும் சனியும் பார்வை செய்யும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அவரவர் உண்மையாக ஒழுக்கமாக இருந்தாலே பிரச்சனை இல்லை, குற்றங்கள் நடக்காது. இதை எல்லோருமே மனதில் நிறுத்துங்க. அப்புறமேட்டி ஜோதிட பலன்கள் பார்க்கலாம். சுக்கிரன் நேசமாக செல்லும்போது ப்ரெஷர், சர்க்கரை, கிட்னி பழுதானவர்கள், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் இணைந்து குற்றங்களை பெரும்பாலும் தடுத்து விடுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு நேச்ச கன்னி சுக்கிரன் பலன்கள் காணலாம். சனி பார்வையிலும் செவ்வாய் பார்வையிலும் கன்னியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பலன்கள். தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் தான் முதலாளியாக இருப்பீங்க. ஒரு 4-5 வண்டி வாங்கி விட்டால் அந்த வண்டிக்கு நீங்கள் தான் தலைவராக இருப்பீங்க. தொழில் செய்யக்கூடிய தொழிற்சங்க தலைவராக ஓனராக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10வது வீட்டிலே 6ஆம் அதிபதி நேசமாகிறார். அப்போ 6ஆம் அதிபதி நேசமாகும்போது
தனுசு ராசி என்பர்கள் செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் இருப்பீங்க. உங்களுடைய வேலையில் நீங்கள் தான் இருப்பீங்க. விவசாயிகள் சங்கம், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு உத்தியோகத்திற்கு நீங்கள் தான் சங்கம் வைத்து நீங்கள் தான் முதன்மையாக செயல்படுவீங்க. அது எந்த வேலை செஞ்சாலும் சரி. தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் நின்று சுக்கிரனை பாரு செய்கிறார். 4வது வீட்டிலே சனி நின்று சுக்கிரனை பாரு செய்வார். இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நான்லாம் எந்த சங்கமும் வைக்கல அப்படின்னா கூட இந்த அடுத்த மாதம் நீங்கள் ஒரு சங்கத்துக்கு தலைவர் ஆவீர்கள். செவ்வாயும் சனியும் சுக்கிரனை பாரி செய்யும்போது வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் வைத்திருப்பவர்கள், லாரி, பஸ்ஸு, ஆட்டோ, இந்த மாதிரி வண்டி வாகன ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னும் 2-3 வண்டி வாங்கி கொடுவீங்க. அந்த வண்டிக்கு நீங்களே ஓனர் ஆவீங்க. செவ்வாயும் சனி பகவானும் நேச்ச சுக்கிரனை பாரி செய்யும்போது தனுசு ராசிக்கு வண்டி வாகனம், நிலம், சொத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும். அடுத்த மாதம் இதை நீங்கள் பயன்படுத்திங்க. தனுசு ராசிக்கு 6-11ஆம் அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள், அதாவது அக்கா. இப்போ அக்காவிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். மூத்த உடன் பிறந்த அக்காவிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் மூத்த உடன் பிறந்த அக்காவிடம் தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். 10வது வீட்டிலே கோச்சாரத்தில் சுக்கிரன் வந்தால் பார்த்திங்கன்னா வேலை, உத்தியோகம், தொழில் ரீதியாக கொஞ்சம் டென்ஷன், அதிகமான உழைப்பு, அதிகமான மன அழுத்தத்தை உண்டாக்கும், உடல் உழைப்பை உண்டாக்கும். இது உங்களுக்கு வேலையாட்கள் மூலம் அந்த தொந்தரவுகள் குறையும். வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் சுக்கிரன் நேச நிலையில் இருக்கும்போது, சனி செவ்வாய் பாரி செய்யும்போது வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் உங்கள் வேலை மிகச்சிறப்பாக போகும். தொழில் நன்றாக போகும். தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். 2-3ஆம் அதிபதி 4வது வீட்டில் வக்கரகதியில் நின்று நேச்ச சுக்கிரனை பாரி செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டம் வெற்றியாகும். பண வரத்து தாராளமாக இருக்கும். நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா தங்க நகை எடுக்கலாம். இளைய உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் பயண அலைச்சல்கள், வேலையில் இருப்பவர்களுக்கு இடம் மாற்றங்கள் இப்படிலாம் ஏற்படுத்தும். எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. பல நன்மைகள் வந்தாலும் சில தீமைகள் தனுசு ராசி என்பதற்கு தான் தீரும். நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடியவராக இருக்கலாம். உள்ளூரில் நாட்டாமல் பண்ணலாம். உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்கலாம். அந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. 14 சுக்கிரன் நேசமாக செல்லும்போது உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுவீங்க. தனுசு ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான அமைப்பை கொடுக்கிறது. தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதி நேசமாகும் போது 6ஆம் இடம் சார்ந்த அவஸ்தைகள் குறையும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை இருக்காது. நீங்கள் அதிகாரமாக செயல்படுவீங்க. கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைச்சிடலாம். கடன் குறையும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி, நீங்கள் அதிகாரமாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். தனுசு ராசி நண்பர்கள் சிறப்பாக செயல்படலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.